இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முதல் ஆளாக அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். திமுக கூட்டணியை காட்டிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் பிரச்சாரம் என அனைத்திலும் முதலாவதாக அறிவித்து வருகிறார். இந்த தேர்தலில் அதிமுக நேரடியாக 167 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவித்துவிட்டார். இன்று 2ஆம் கட்டமாக 127 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார். இதுவரை 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் 17 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 29 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு பழனிசாமி மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளார். அதே சமயம் 20 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ராயபுரத்தை தவிர மற்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. முதல் பிரச்சாரத்திற்கு தடை. திமுகவை கிழித்த விஜய். ஒவ்வொரு முறையும் இதே வேலைதானா? தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில் நாளை பிரச்சாரத்தை துவக்க திட்டமிட்டார். போலீசிடம் அனுமதி கேட்கப்பட்டது. போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. பெரம்பூரின் MKP நகரில் 3000 பேர் கூட முடியாது. சிறிய இடம் என்பதால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என கூறி விஜய் கோரிக்கையை போலீசார் நிராகரித்தனர். இதை கண்டித்த விஜய் தாவேக பிரச்சாரத்துக்கு போலீசும் அதிகாரிகளும் சேர்ந்து முட்டுக்கட்டை போடுகின்றனர். இது ஜனநாயகம் மீதான பாசிச தாக்குதல் என கூறியுள்ளார். பெரம்பூரில் நிகழ்ச்சிக்கு 2 நாட்களுக்கு முன்பே முல்லைநகர் சந்திப்பில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்டோம். ஆனால் பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் முன்னதாக சென்னை மாநகராட்சி MKP நகரில் திடீரென பள்ளம் தோண்டி இரும்பு தடுப்புகள் வைத்துள்ளது. திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன? அதிகாரிகள் சிலரின் துணையுடன் தாவேகாவிற்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு இச்செயல் வெட்கமாக இல்லையா என்றும் விஜய் கேட்டுள்ளார். நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக அரசு ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதியை தாமதிப்பதும் அல்லது அனுமதி மறுப்பதும் தொடர்கதையாகி வருகிறது என விஜய் கண்டித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்பப் போவது உறுதி என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மீண்டும் வெடித்த பாலியல் புகார். மாணவியிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட பேராசிரியர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு மாணவி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாலியல் புகார் அளித்தார். அதில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு 3 ஆண்டுகளாக தமக்கு நேரடியாகவும் செல்போனில் தொடர்பு கொண்டும் பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக கூறியுள்ளார். இரவு நேரங்களில் ஆபாசமான குறுஞ்செய்திகள் அனுப்புகிறார். வீடியோ கால் செய்து ஆபாசமாக நடந்து கொள்கிறார். என்னுடைய தோழிகளுக்கும் அவர் பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார். இதை வெளியில் சொன்னால் தொலைத்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் என மாணவி புகாரில் தெரிவித்தார். மாணவி புகார் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டார். கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை கண்டித்து பல்கலைக்கழக வளாகம் முன் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ஞானவேல் பாபுவை அண்ணா பல்கலைக்கழகம் சஸ்பெண்ட் செய்தது. இந்த சூழலில் நெல்லையில் இருந்த அவரை போலீசார் தற்போது கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிலிண்டர்கள் சப்ளை 70% அதிகரிப்பு. ஹோட்டல் டீ கடை நடத்துவோர் நிம்மதி.
மேற்காசியாவில் போர் நடப்பதால் வளைகுடாவின் முக்கிய எரிபொருள் கடல் வழித்தடமான ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் இந்தியா உட்பட பல நாடுகளில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி சப்ளையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கு முன்னுரிமை கொடுப்பதாக ஹோட்டல்கள், உணவகங்கள், தேநீர் கடைகளுக்கு சப்ளை செய்யப்படும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் 30% குறைக்கப்பட்டது. இதனால் ஹோட்டல்களை மூடும் அபாயம் நேர்ந்தது. சில கடைகளில் ஒருவேளை உணவு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. இதற்கிடையே ஹார்முஸ் வழியாக இந்தியாவுக்கான கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்தது. வளைகுடா நாடுகளில் இருந்து 4 கப்பல்கள் இந்தியா வந்தன. 30% குறைக்கப்பட்ட வணிக சிலிண்டர்கள் சப்ளை 23ஆம் தேதி முதல் 50% உயர்த்தி மத்திய அரசு அறிவித்தது. மூடப்பட்ட உணவகங்கள், டீக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு வழக்கம் போல் செயல்பட தொடங்கின. இந்த நிலையில் வணிக சிலிண்டர்களின் விநியோகத்தை 50%ல் இருந்து 70% மத்திய அரசு தற்போது உயர்த்தியுள்ளது. மேலும் அத்தியாவசிய துறைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் எஃகு, ஆட்டோமொபைல்கள், ஜவுளி, சாயங்கள், ரசாயனங்கள் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற அதிக தொழிலாளர்கள் தேவைப்படும் தொழில்களுக்கு கூடுதல் வணிக சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என மாநில அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வணிக சிலிண்டர் விநியோகம் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. உடல் முழுவதும் பரவிய தொற்று, எப்படி இருக்கிறார் சோனியா? காங்கிரஸ் மூத்த தலைவரும் அக்கட்சியின் பார்லிமென்ட் குழு தலைவருமான சோனியா காந்தி உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி கங்காரம் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அவரது உடல்நிலை குறித்து மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் 24ஆம் தேதி இரவு திடீரென காய்ச்சல் காரணமாக சோனியா காந்தி மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். அவருக்கு உடல் முழுவதும் பரவியுள்ள ஒரு வகை தொற்று பாதிப்புக்காக ஆன்டிபயோட்டிக் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மூத்த மருத்துவர்கள் ராணா நந்தி, அரூப் பாசு ஆகியோர் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அளிக்கப்படும் மருந்து மற்றும் சிகிச்சை முறைகளுக்கு அவரது உடல்நிலை முழுமையாக ஒத்துழைக்கிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதால் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் நெற்றியை அலங்கரித்த சூரிய திலகம். நாடு முழுதும் ராமநவமி உற்சவம் கோலாகலம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமஜென்ம பூமியில் அமைந்துள்ள பாலராமர் கோயிலில் ராமநவமி உற்சவம் கோலாகலமாக நடந்தது. வடமாநிலங்களில் சித்திரை மாதம் பிறந்ததை அடுத்து சைத்ர நவராத்திரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. நவராத்திரியின் 9ஆம் நாளான நவமி திதியன்று ஹிந்து கடவுள் ராமர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. பஞ்சாங்கப்படி நேற்று காலை 11:48 மணி முதல் இன்று காலை 10:06 மணி வரை நவமி திதி இருந்ததால் அயோத்தியில் நேற்று முதலே சிறப்பு பூஜைகள் துவங்கி நடைபெற்றன. பாலராமருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கோயிலில் உள்ள ராம தர்பாரில் அமைந்துள்ள விக்கிரகங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பாலராமருக்கு பட்டு வஸ்திரம் அணிவித்து வண்ண வண்ண மலர்களால் அலங்கரித்து சிறப்பு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பல வகை உணவு பண்டங்கள், பழங்கள் நிவேதனம் செய்யப்பட்டன. ஆண்டுக்கு ஒருமுறை பாலராமர் நெற்றியில் சூரிய திலகம் விழும் நிகழ்வு இன்று நடந்தது. प्रयोग करके अलग अलग तरीके से उनका व्याख्यान कर रहे हैं. आध्यात्मिक सौंदर्य बोध के साथ साथ भौतिक सौंदर्य बोध ला रहे हैं. हम भक्त वाकई अब देखिए आरती हो रही है और मैं अपनी वाणी को इस समय यहाँ पर कुछ क्षणों के लिए विराम देना चाहूंगा. இன்று ஒரே நாளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாலராமரை தரிசித்தனர். சூரிய திலகம் விழும் நிகழ்வை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் ஆன்லைனில் கண்டு ராமரை வழிபட்டனர். பிரதமர் மோடியும் அயோத்தி ராமரை ஆன்லைனில் தரிசித்து வணங்கினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ராமாயண பாராயணம், பஜனை, சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. நாடு முழுதும் உள்ள ராமர் கோயில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது.
இந்திய மக்களுக்கு நன்றி. ஈரான் ஏவுகணையில் வாசகம். போர்ச்சூழலிலும் ஈரானின் நன்றி உணர்வு. மேற்கு ஆசியாவில் 1 மாதமாக போர் நடக்கிறது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகளை அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் சிதைத்தாலும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் சூறையாடி வருகிறது. 10 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இருப்பினும் மேற்காசியாவில் ஏற்கனவே படைகளை குவித்துள்ள அமெரிக்கா மேலும் 10,000 வீரர்களை கூடுதலாக அனுப்ப முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இச்சூழலில் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளில் இந்திய மக்களுக்கு நன்றி என்ற வாசகத்தை எழுதியுள்ளது. ஜெர்மனி, ஸ்பெயின், பாகிஸ்தான் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து வாசகம் எழுதப்பட்டுள்ளது. போர் சூழலில் தங்களுக்கு ஆதரவாக இருந்ததற்காக இந்தியா உள்ளிட்ட 4 நாட்டு மக்களுக்கு ஈரான் விமானப்படை இப்படி நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டோவை இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் பதிவிட்டுள்ளது. போர் சமயத்தில் மருந்து மற்றும் நன்கொடை அளித்த காஷ்மீர் மக்களுக்கும் இந்தியாவிற்கும் நன்றி என்று ஏற்கனவே ஈரான் கூறியிருந்தது. நாங்கள் செய்து முடிப்பவர்கள். மோடிக்கு ட்ரம்ப் புகழாரம். இந்தியா அமெரிக்க உறவு இன்னும் வலுப்பெறும். மேற்கு ஆப்பிரிக்காவில் 1 மாதமாக போர் நடைபெற்று வரும் சூழலில் ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியிருக்கிறது. கப்பல் போக்குவரத்து தடைபட்டு சர்வதேச அளவில் எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமது பிரதமர் மோடியுடன் மேற்காசியா போர் தொடர்பாக போனில் பேசினார். ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்தே வைத்திருப்பதன் முக்கியத்துவம், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள நிலவரம் குறித்து அவர்கள் உரையாடினார்கள். இந்த சூழலில் இந்தியாவுடனான அமெரிக்காவின் அற்புதமான உறவு இனிவரும் காலங்களில் மேலும் வலுப்பெறும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடியும் நானும் காரியங்களை செய்து முடிப்பவர்கள். இதர பெரும்பாலானவர்களை பற்றி இப்படி கூறிவிட முடியாது என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதை இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் பதிவிட்டுள்ளது. அதில் பிரதமர் மோடியின் கையை அதிபர் ட்ரம்ப் 2 கைகளால் பற்றிக் கொண்டு இருக்கும் போட்டோ இடம்பெற்றுள்ளது.